Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நேத்துக்கு வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து என்ன பண்ணச்சு பார்த்தா கொடுத்தாங்க 11th. சரியா? அப்போ அந்த டைம் டேபிளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டடி டைம் டேபிள் ஸ்டடி டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா? அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 3 நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடக்குது, 2வது எக்ஸாம் இங்கிலீஷு 7th. சரியா? அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் படிக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ் இருக்குது. சரியா? ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நமக்கு லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 நாள் தான் லீவ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அது வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பயாலஜி. சரியா? அதான் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. சரியா? அதனால் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எழுதி முடிச்சு பயாலஜிக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5 நாள் லீவ் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு அதிக லீவ் வரும். சரியா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைவான லீவ் தான் வரும். சரியா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம்னு சொல்லி நல்லா படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் படிக்கிறதுக்கு டைம் வந்து ரொம்ப குறைவு தான். சரியா? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2 நாள் தான் லீவே இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவ் இருக்கும். ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் லீவ் இருக்குது. மேக்ஸுக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லீவ் இருக்குது. அப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் அதிகமாக இப்போயே முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா 2 நாள் தான் உங்களுக்கு லீவ் வரும். சரியா? அதனால் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து 3 நாள் தான் லீவ் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா கெமிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கு தான் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங். சரியா? அதாவது நான் இப்போ கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணால் போதும், நல்லபடியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? மார்னிங் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5:15 நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5:15 படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7:15 வரைக்கும் மார்னிங் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். சரியா? மார்னிங் வந்து ஒரு 7:15 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock நீங்கள் படிக்க உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 10:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் ஒரு 1/2 hour எங்கே போயிடும் அப்படின்னா நீங்கள் டின்னர் சாப்பிட்றப்போ ஒரு 1/2 hour போயிடுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்குது, இங்கே ஒரு 3 மணி நேரம் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 5 hours வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 5 hours அப்படிங்கிறப்ப இப்போ நமக்கு இந்த நவம்பர் மாதம் முடிச்சுனே வச்சுக்கலாம். டிசம்பர், சரியா, ஜான்வரி, பிப்ரவரி 3 months இருக்குது. சரியா? 3 monthsக்கு 5 hours அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா 90 days இருக்குது. அப்போ 450 hours நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. 450 hours எப்போனா இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 450 hours இருக்குது. இதுவே போதும் பாஸ் பண்ணுறதுக்கு. இல்லை, சூப்பராக மார்க் என்ன பண்ணலாம் அதை எடுத்துடலாம். இந்த 450 hours நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க சார்? டெய்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க சார், எப்படி சார் நாங்கள் படிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த 5 hours இருக்குல்ல, இந்த 5 hoursலேயே நீங்கள் டெஸ்ட் வைக்கிற போர்ஷன்ஸையும் சேர்த்து என்ன பண்ணுச்சு போதும் இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்தபடி கொஞ்சம் அறிவாக டைம் டேபிளை மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் வரக்கூடிய நாட்கள். சரியா? அதனால இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இடையில ஒரு ஹாஃப்லி எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் நல்லா எழுதுங்க, செகண்ட் டிவிஷன் நல்லா எழுதுங்க. நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம், மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.